ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ரன்னிங் ஸ்ட்ரிப் லைட். ரன்னிங் ஸ்ட்ரிப் லைட்டில் வந்து நம்ம என்னென்ன பொருள் தேவைப்படும், அப்படி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், என்னென்ன நம்ம இதை மோட் இதில் பண்ணலாம், இது எல்லாமே நான் வந்து இன்னைக்கு சொல்லலான்னு வந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிமோட். இது வந்து நம்ம மோடு, பிரைட்னஸ்ஸு, அப்போ நம்ம இதோட இது ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறது இது ஒரு ரிமோட் வரும். இது போக இது ஒன்று சென்சர், சரிங்களா? இது போக இதுக்கு வந்து ஒரு இது சாக் தேவைப்படும். சாக் வந்து நம்ம வந்து ரெகுலர் எஸ்டிமேட் போடுற சாக் நம்ம யூஸ் ஆகாது. இதில் வந்து 24 வாட்ஸோட தனியாக ஒரு சாக் இருக்கும். இது நம்ம யூஸ் பண்ணோம். இது போக நம்ம வந்து இது ஸ்ட்ரிப் லைட், ரன்னிங் ஸ்ட்ரிப் லைட். ஓகேவா? அப்போது நான் வந்து உங்களுக்கு அப்படி இது கனெக்ஷன் தரணும், என்னென்ன இது வந்து மோட் இருக்கு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன். வாங்க இப்போ இதில் வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து NL போட்டிருப்பாங்க. இது ரெண்டில் வந்து நம்ம டைரக்ட் இது லைன் கொடுக்கணும் இதில், சரிங்களா? டைரக்ட் லைன் இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு, அப்போது அடுத்து நம்ம வந்து இந்த ஸ்டெப்பில் வந்தாலும் உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் இங்கே போட்டிருப்பாங்க. 2 ப்ளஸ் இருக்கும், 2 மைனஸ் இருக்கும். இதில் நம்ம வந்து இது ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெட் கலர் வயர் இருக்கும், ஒன்று ஒயிட் கலர் வயர் இருக்கும். இது நம்ம ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ப்ளஸ் தான் இருக்கும். அப்போ இதை நான் உங்களுக்கு கனெக்ஷன் பண்ணுறேன். இது ரெட் ப்ளஸில் கொடுத்தாச்சு, ஒயிட்டு மைனஸில் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ கனெக்ஷன் போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். அப்போது இது வந்து ஒரு சென்சர் வந்து இதில் நம்ம கனெக்ட் பண்ணோம். இதில் ஒரு தனியாக இது பின் இருக்கும். இது பின்னில் வந்து இது நம்ம ஃபில் பண்ணி வச்சானே இது லைட் ஆன் ஆயிரும். ஓகேவா? இது லைட் ஃபுல்லாகவே வந்து நம்ம ரன் ஆகுது. இப்போ இது வந்து நம்ம இப்போ ஒரு ரோல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நிறையா கஸ்டமருக்கு வந்து இது ஒரு 2 ரோல் கனெக்ட் பண்ணால் இது 10 மீட்டர் கனெக்ட் பண்ணுறது என்ன இது ப்ரோசஸ் அப்படி பண்ணணும்னு இது நிறையா இது சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், சிம்பிளாகவே நம்ம வந்து ஒரு பின் வந்து இது பேக் சைடில் இது இன்னொன்று பின் எக்ஸ்ட்ரா இருக்கும். இதில் நம்ம வந்து இதை ஃபில் பண்ண வேண்டியதான். ஃபில் பண்ணால் இதுக்கப்புறமே வந்து இது எரியாது. அப்போது இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ரிமோட்டில் வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். இது நம்ம வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும். அப்போ இது வந்து உன்னாவே இது வந்து ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒரு டைம் வந்து ஆஃப் ஆகட்டும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மோட் பட்டன் நீங்கள் வந்து ஒரு 5 செகண்ட் நீங்கள் அமுத்தி வச்சிங்கன்னா உங்கள் ரோல் வந்து ஆன் ஆகும், சரிங்களா? ஆன் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பாதியில் தான் எரியும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இது ஸ்பீடு பிரைட்னு ஒரு இன்னொன்று பட்டன் இருக்கும் லெஃப்ட் சைடில். இது வந்து நம்ம அமுத்தணும். இது அமுத்துனீங்கன்னா இதில் பாருங்கள், இது வந்து கொஞ்சம் 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 இது வந்து எரிஞ்சிட்டே இருக்கும் முன்னாடி. அப்போது இது பட்டன் நம்ம எவ்வளோ தடவை நீங்கள் அமுத்துனீங்க இங்கே வரைக்கும் உங்களுக்கு எரிய வச்சுக்கணும். இது வரைக்கும் நீங்கள் மோட் வந்து இதில் செட் பண்ணிடலாம். இது பாருங்கள், நான் அமுத்திட்டே இருக்கேன். இது வந்து முன்னாடி ஒன்றுனா இது போயிட்டே இருக்கும். இது வந்து 2வது ரோல் அங்கே இந்த ஸ்டார்ட் ஆகுது. இது 2வது ரோலில் வரும். இப்போ பாருங்கள், இது பாருங்கள் பாதி இருந்துச்சா. இது எப்படி நீங்கள் பட்டன் அமுத்தியே போனீங்கன்னா அவங்க வந்து முன்னாடி கடைசியாக வரைக்கும் இது ஏரியும். நம்ம இது எவ்வளோ மீட்டர் நம்ம செட்டப் பண்ணோம் நம்ம வந்து ஏரிய வச்சுக்கலாம். பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு வந்து இது ஃபுல் வந்து நம்ம ஆன் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இது வந்து ஒரு செட்டப் மோட் தான். இதில் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுன்னு இப்போ பாருங்கள், இப்போ நான் ஆன் பண்ணிச்சு. இது வந்து சென்டர் பட்டன் ஆன் அமுத்தினீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து கடைசியாக வரைக்கும் நம்ம எரிய வைப்போம். இது 2 ரோல் இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம். 2 ரோல் வரைக்கும் எரியும், லாஸ்ட் வரைக்கும். பார்த்தீங்களா? இது ஒரு ரோல்லு, இது லாஸ்ட் வரைக்கும் எரிஞ்சிச்சு. இது ஒரு ரோல்லு, இது 2வது ரோல். இது ஃபுல்லாகவே நம்ம வந்து இப்போ ஒட்டுக்காவே இது வந்து ஒரே சென்சரில் ஒரே சோக்கில் 10 மீட்டர் 10 மீட்டர் வரைக்கும் இது வந்து கனெக்ஷன் ஆகுது. 10 20 மீட்டர் இருக்கும். 10 மீட்டர் இது ஒரு 10 மீட்டர். ஓகேவா?
20 மீட்டர் நம்ம ஒரே சோக்கில் ஒரே சென்சரில் 10 மீட்டர் நம்ம ஒரே இதை ஏறி வச்சிருக்கேன் ரன்னிங்.